சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா நம்ம ட்ராப்ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜர்னியும் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னியும் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இந்த சேனல் சொல்லப்போம். நம்ம ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி அது நம்ம ஒர்க் அவுட் ஆகுதா நம்ம டெஸ்ட் அவுட் பண்ணி பார்த்து தான் இந்த ட்ராப்ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜர்னியில் இப்போ இந்த டைமில் நம்ம ட்ராப்ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜர்னியை கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதில் நம்ம சூஸ் பண்ண ப்ராடக்ட் ஏன் அதை சூஸ் பண்ணிட்டு எங்கே சோர்ஸ் பண்ணியிருக்கேன், எந்த டைப் ஆஃப் வெப்சைட்ஸ் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ப்ராடக்ட் சர்வீஸுக்கு உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ட்ராப்ஷிப்பிங் ஐடியாலஜி இல்லாதவங்களுக்கு நான் ஒரு ஐடியாலஜி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ட்ராப்ஷிப்பிங் இஸ் நத்திங் பட் ஒரு மிடில் மேன் தேரி மாதிரி தான். நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்து அதை சேல் பண்ணும்போது ஆப்வியஸாக மிடில் மேனாக ஒரு இன்கம் வரும்ல, அதுதான் உங்களோட ப்ராடக்ட் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுக்கலாம். ஸோ எனிதிங் ஒரு பாட்டிலாக இருந்தாலும் சரி, சிப் பாட்டிலாக இருந்தாலும் சரி, அந்த சிப் பாட்டோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 500 rupees அப்படின்ற ரேஞ்சில் இருந்துச்சுன்னா சப்ளை கிட்ட 500 rupees பார்த்து வச்சுருங்க. உங்களுக்குன்னு ஒரு ஹோம் ஸ்டோர் கிரியேட் பண்ணி அந்த பாட்டிலோட ரேஞ்ச் வந்து நீங்கள் 600 rupees பிளேஸ் பண்ணுவீங்க. பீப்பிளை உள்ளே கொண்டு வர வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அந்த 100 rupees ப்ராஃபிட் மார்ஜின் உங்களுக்கு இருக்கும். சப்ளையர் வந்து அந்த மீதி இருக்க ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட ஃபுல்ஃபில் பண்ணுறாரு நம்மளோட கஸ்டமர் கிட்ட. ஸோ மிடில் மேனாக ஆக்ட் பண்ணுற உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் 100 rupees வந்து நிற்கும். இது ஈவென்ச்சுவலி ஒரு ப்ராடக்ட்டுக்கும் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ட்ராப் ஷிப்பிங்கோட பேசிக் எக்ஸாம்பிள். இப்போ இந்த ப்ராடக்ட் ட்ராப் ஷிப்பிங்குள்ள நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸை டெஸ்ட் அவுட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ஸுக்கான ப்ராடக்ட், விமென்ஸ்க்கான ப்ராடக்ட் ஒன்றா டெஸ்ட் அவுட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம கிரியேட்டிவாக ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் லேம்ப். ஸோ நீங்கள் இப்போ சில ஃபோட்டோஸ் பார்க்கலாம். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த லேம்பை யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டன்னிங்கான ஃபோட்டோஸ்லாம் நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் யூஸ் பண்ணுற லேம்பை தான் நம்ம வந்து இப்போ ப்ராடக்டாக சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட் நான் எங்கேருந்து சூஸ் பண்ணேன், ஏன் இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணேன் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன்னா இப்போ வந்து கிரியேட்டிவ் அதிகமாகிட்டாங்க, இன்ஸ்டாகிராம் யூசர்ஸும் அதிகமாகிட்டாங்க, கிரியேட்டர்ஸும் அதிகமாகிட்டாங்க. இந்த டைமில் நம்ம வந்து ப்ராடக்ட் சூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணால் அதோட ரீச் ஈவென்ச்சுவலி குட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை எப்படி எந்த அளவுக்கு நான் வந்து பெஸ்ட்டு சூஸ் பண்ணேன்னா, இதை நம்ம அட்வர்டைஸ் பண்ணும்போது நிறைய பீப்புள் இன்ஃப்ளூயன்சஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் நிறைய விமன்ஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட், ஏன்னா மோஸ்ட் ப்ராப்ளி இந்த லைட்ஸ் யூஸ் பண்ணினா மென்ஸ் அதிகமாக ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க. பட் விமன்ஸ் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ன்ற ரீசனுக்காக இந்த ப்ராடக்ட் நான் சூஸ் பண்ணேன். ஸோ இதோட காஸ்ட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 450 rupees அப்படின்ற ரேஞ்ச் தான் இருக்குது. இதை மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு 50 rupees எக்ஸ்ட்ரா வச்சு இல்லாட்டி ஒரு 100 rupees எக்ஸ்ட்ரா வச்சா கூட 600 rupeesக்குள்ளே தான் வரதுனால இதோட பர்ச்சேசிங் பவரும் அதிகமாக இருக்கும். ஸோ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே 2 types ஆஃப் வேஸில் நம்ம ப்ராடக்ட் சூஸ் பண்ணலாம். லோவஸ்ட் ப்ரைஸ், ஹையஸ்ட் பர்ச்சேசிங் பவர், ஹையஸ்ட் ப்ரைஸ், லோவஸ்ட் பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பாக சூஸ் பண்ணலாம். இந்த 2 டைப்பில் இருந்துமே நம்ம வந்து எந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறோமோ அப்படின்ற ஒரு பெஸ்ட்டான ஐடியாலஜி நமக்கு கிடைச்சிடும். இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட் வந்து மீடியம் ஒரு 500 அபோவ்னு போகாமல் ஜஸ்ட் ஒரு 600 ரேஞ்சுக்குள்ள வருது. நம்ம வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் ஹையஸ்ட் காஸ்ட் ரேஞ்ச் வைக்கலாமோ அபோவ் ஒரு 1000 rupees போனால் அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டிலே பண்ணுவோம். இல்லை ஹையஸ்ட் 500 rupees மேலே போனால் டிலே பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவான ப்ராடக்ட்லாம் நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணனால நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த ப்ராடக்ட் நான் எங்கேருந்து சூஸ் பண்ணேன், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேருந்து சூஸ் பண்ணேன். இதுக்கு நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா அமேசான் ஃபைன்ஸ், மீஷோ ஃபைன்ஸ் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணாலே நிறைய ப்ராடக்ட்ஸ் நமக்கு ரிசல்ட்ஸாக வந்து ரீல்ஸ் நிற்கும். இல்லாட்டி ரிப்போசக்கல் ப்ராடக்ட்ஸ்னு சொன்னாலும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நிற்கும். இப்போ எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணாலும் அந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம்னா அந்த ப்ராடக்ட்டை எந்த அளவுக்கு டீட்டெயிலாக நீங்கள் இன்டெப்த்தாக பார்க்குறீங்க மற்ற வெப்சைட்ஸில் அப்படின்றது முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பார்க்குறீங்க, அந்த ப்ராடக்ட்டு ஹையஸ்ட் குவாலிட்டியில் அந்த ஒரு வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ நான் சூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து அமேசானில் இருக்குன்னா அமேசானில் மட்டும் பண்ணாமல் நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி பார்க்கணும், மீஷோவில் செக் பண்ணி பார்க்கணும், க்ளோரோடில் பண்ணி பார்க்கலாம், மீஷோ ரெப்போசக்கட்லேயும் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் அந்த ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு லோவஸ்ட் வேல்யூவில் இருக்கா இல்லை ஹையஸ்ட் வேல்யூவில் இருக்கா அப்படின்னு நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்த்து ஹையஸ்டான ஒரு ப்ராடக்ட் மார்ஜினை வச்சு நம்ம சேல் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கணும். இப்போ நம்ம கிட்ட ப்ராடக்ட் சூஸ் பண்ணியாச்சு. நான் இதுக்கு சூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் வந்து அமேசான் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணேன். ஸோ இதோட ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupeesன்ற பொருளில் நம்ம செட் பண்ணலாம். 450 550 ரேஞ்ச் அப்படின்னு நம்ம செட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ப்ராடக்டோட ஃபோட்டோஸை நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. இந்த ப்ராடக்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆப்வியஸாக நீங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்டாக எடுத்தாச்சு. நம்ம எங்கேருந்து சோர்ஸ் பண்ண போகிறோன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக நிறைய டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸில் அவங்க லிங்க் நம்ம டைப் பண்ணாலே 100% அவங்க லிங்க்கை நமக்கு சென்ட் பண்ணுறாங்க. அப்படி இல்லாட்டி அவங்களோட பயோவில் நம்ம செக் பண்ணி பார்த்தாலே அந்த ப்ராடக்டோட லிங்க் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எங்கே சோர்ஸ் பண்ணலான்றது லிங்க்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க. அதுலேருந்து நம்ம லிங்க்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த நம்ம இதே நம்ம ப்ரொபோசபிள் ரோபோட சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராடக்டோட நேம் எடுத்து நீங்கள் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணலாம். பட் பேசிக்காக உங்களுக்கு ஐடியா கொடுக்க போனால் ஒரு 5 பிளாட்ஃபார்ம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எங்கேருந்தே சூஸ் பண்ணலான்றது. ஃபஸ்ட்டு க்ளோரோட், ப்ரொபோசக்கல், மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பிளேசஸ்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறது. இப்போ ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணியாச்சு, எங்கேருந்து சோர்ஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் உங்ககிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து நம்மளுக்கிட்ட ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் ஸ்டோர். இந்த ஸ்டோர் வந்து நம்ம பில்ட் பண்ணணும். அதை பில்ட் பண்ணுறதுக்கான லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 types ஆஃப் வேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெய்டு வெர்ஷனில் போயிட்டு காசு கொடுத்து மந்த்லி ரீசார்ஜ் பண்ண மாதிரி நீங்கள் உங்கள் வெப்சைட்டை பில்ட் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒன் டைம் பேமெண்ட்டில் உங்களோட வெப்சைட்டை நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு வே காமிக்கிறேன். நீங்கள் இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்காக நான் க்ரியேட் பண்ண வெப்சைட் மாடலை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இந்த வெப்சைட் மாடல் தான் இந்த ப்ராடக்ட்டுக்காக நான் கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணேன். சப்போஸ் உங்களுக்கு ஐடியா என்னென்னா நம்ம productzonestore.com அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டோரை க்ரியேட் பண்ணியிருக்கோம் நம்மளோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோருக்காக. ஸோ இதை பற்றி நான் லேட்டராக சொல்கிறேன். ஃபஸ்ட் வெர்ஷன் சொல்கிறேன், பெய்டு வெர்ஷன். அதுக்கு நீங்கள் ஷாப்பிஃபைன்றது யூஸ் பண்ணிக்கலாம். ஈவென்ச்சுவலி அதுக்கு நீங்கள் 2000 வந்து 5000 ருபீஸ் பர் மந்த் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்னும் நீங்கள் ப்ரீமியமாக போனீங்கன்னா 25,000 பர் மந்த்ன்ற ரேஞ்சுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் ஒரு 2000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு இயர் கணக்கு பண்ணால் 24,000 ருபீஸ். இந்த 24,000 ருபீஸை நீங்கள் மினிமமான ஒரு சில டிசைன்ஸ் மட்டும் தான் அவங்க அவைலபிலிட்டி கொடுப்பாங்க. அதை தாண்டி வேஸ்ட் டிசைன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஃபீச்சர்ஸும் அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. காரணம்னா அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் பிளேசஸ். ஆனால் நீங்கள் அதை ஈஸியாக வெப்சைட் பில்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட வெப்சைட் அது வந்து ஓனாக கோடிங் மாதிரி இல்லாமல் க்ரியேட் பண்ண நம்மளோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர். இப்போ அந்த ஸ்டோர் லைவாகவும் இருக்குது. நீங்கள் அந்த ஸ்டோரை கூட செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எந்த ப்ராடக்ட் ஆட் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட்டை நம்ம இந்த ஸ்டோரில் தான் க்ரியேட் பண்ணுறோம். productzonestore.com அப்படின்ற ப்ராடக்ட்டில் தான். இது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன டைப்பான ஸ்டோர்ஸ் க்ரியேட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 10,000+ டிசைன்ஸில் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ப்ரொஃபஷனல் லுக்கிங் டிசைன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். காரணம் என்னென்னா, நம்ம கோடிங் நாலேஜே இல்லாமல் க்ரியேட் பண்ணதுனால எனி டைப்ஸ் ஆஃப் நம்ம டிசைன்ஸை அக்யூமுலேட் பண்ண முடியும். நம்மகிட்ட இவங்க இந்த டிசைன் தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட டிபெண்ட் ஆகிருக்கிறதால நம்மளே நம்மளோட ஓன் வெப்சைட்டை க்ரியேட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக என்னோட வெப்சைட் கிரியேஷன் கோர்ஸ் ஃபார் ட்ராப் ஷிப்பிங் ஃப்ரீலான்சர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ப்ரீ லான்ச் நீங்கள் இப்போ பார்த்துருக்க டைம் மேபி நடந்திருக்கலாம். இல்லாட்டி நீங்கள் அந்த லிங்க் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் அந்த குரூப்பில் வந்து சேர்ந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆப்வியஸாக லான்ச் பண்ணும்போது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம கோடிங் நாலேஜ் இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸ் டீச் பண்ணியிருக்கோம். அவங்களோட வெப்சைட் டிசைன்ஸை நீங்கள் ஒரு வாட்டி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த எல்லா டிசைன்ஸுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் க்ரியேட் பண்ண வெப்சைட் டிசைன்ஸ் தான். ஈவென்ச்சுவலி இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட ஓன் ஸ்டோர் க்ரியேட் பண்ண வேண்டியது. பட் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். உங்களோட ஸ்டோர் கம்ப்ளீட்டாக ஒரு 5 டிசைன்ஸ்குள்ளே இருக்கணுமா, இல்லாட்டி அன்லிமிட்டட் டிசைன்ஸ்குள்ளே நீங்கள் சூஸ் பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட பேமெண்ட் இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் பேமெண்ட் இன்டெகிரேஷன் நான் உங்ககிட்ட இன்சஸ்ட் பண்ணுறது இந்தியாக்குள்ளேன்னு வரும்போது இன்ஸ்டாமோஜோ யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்தியாக்குள்ளே இன்ஸ்டாமோஜோ ப்ளஸ் ரேசர்பே அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ரேசர்பேயில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இன்ஸ்டாமோஜோ சொல்ல போனால் இன்ஸ்டாமோஜில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி ஒரு 2 to 3 வீக்ஸில் தே வில் வெரிஃபை இட் அண்ட் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுறாங்க. பட் ஈவென்ச்சுவலி நீங்கள் அதை தாண்டி நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேசர்பேயில் உங்ககிட்ட வந்து டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கணும், உங்ககிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும், யூ ஹேவ் டு பி ரெஜிஸ்டர்ட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ரேசர்பேயில். ஸோ இன்ஸ்டாமோஜோ இஸ் மஸ்ட் ஈஸியர் அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்டாமோஜோ முடிச்சதுக்கப்புறமா ஃபாரின் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைப் இல்லாட்டி வந்து பேபால் அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம பண்ணுறது இப்போ ஃபுல்லாக இந்தியாக்குள்ளே அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து இன்ஸ்டாமோஜோ அப்படின்றத மட்டும் சூஸ் பண்ணி இன்ஸ்டாமோஜோ இன்டெகிரேட் பண்ணுறோம். கோடிங் வந்து நம்ம க்ரியேட் பண்ண ஓன் ஸ்டோர்லேயே நம்ம வந்து அதை அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளோட பேமெண்ட் சிஸ்டம்ஸும் இன்டெகிரேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதை எங்கேருந்து சோர்ஸ் பண்ணணும்னு கண்டுபிடிச்சாச்சு. ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட்டும் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இருக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பீப்புள்ஸை சேல் பண்ண கொண்டு வரது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த விஷயத்துக்குள்ளே நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறது ஒரு பெஸ்ட்டான ஆட் காப்பி ஒன்று இருக்கணும். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்காக நான் க்ரியேட் பண்ண ஆட் காப்பி தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதே மாதிரி ஸ்டன்னிங்கான இமேஜஸ்லாம் நீங்களும் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ் தான் இந்த 16 கலர் சேஞ்சிங் ப்ரொஜெக்ஷன் லைட். இந்த லைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டன்னிங்கான ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியும். ஸோ இதோட ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ். இப்போ இந்த ப்ராடக்ட் நம்ம ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு டிஎம்மில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் அனுப்புகிறோம். அப்படி இல்லாட்டி நீங்கள் எங்களோட அஃபிஷியலான ஸ்டோர் productzonestore.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் எங்களோட பயோவில் இருக்குது. செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆட் காப்பி தான் நான் கம்ப்ளீட்டாக கிரியேட் பண்ண ஆட் காப்பி. இப்போ இந்த ஆட் காப்பியை வச்சு நம்ம வந்து பீப்புளை 2 விதமாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஒன்று வந்து ஆர்கானிக் வே, இன்னொன்று வந்து இன்ஆர்கானிக் வே. ஃபேஸ்புக் ஆட்ஸ் காப்பின்னு வரும்போது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஆட்ஸ்க்கு அப்ளை பண்ணி பீப்புளை இன்ஆர்கானிக்காக உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கொண்டு வரலாம். அப்படி இல்லாட்டி டேரெக்டாக வெப்சைட்லேயே கொண்டு போய் அவங்க சேல்ஸ் பண்ண வைக்கலாம். பேடுன்னு அது வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு அமௌண்ட் பே பண்ணி ஆகணும். அதுக்கு நீங்கள் மினிமமாக ஒரு 200 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் நீங்கள் இவ்வளோ வேணால் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஃபேஸ்புக் ஆட்ஸ் காப்பி தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஏன் கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா டெஃபினட்டாக அதோட ரிசல்ட்ஸ் வந்து நான் உங்ககிட்ட அட் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் ஆட் பண்ணி விட்றேன். நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் பேஸ்னா நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, productzonestore.com அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்க்கலாம். இந்த பேஜை நம்ம ரீல்ஸாக புஷ் பண்ணி இதோட ரிசல்ட்ஸை நம்ம டெஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த ப்ராடக்ட்டை எடுத்து நம்ம டெஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஃபேஸ்புக் ஆட்ஸ் காப்பி போடலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பட்ஜெட் நம்ம கிட்ட இப்போ இல்லை. பட் ஈவென்ச்சுவலி நம்ம ஃபேஸ்புக் ஆட்ஸ் காப்பியும் போட்டு அதை டெஸ்ட் அவுட் பண்ணி பார்ப்போம். இன் ஃபியூச்சரில் அதையும் நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை தாண்டி உங்ககிட்ட என்ன ஐடியாலஜிஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம், நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ஸோ இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் காப்பி யூஸ் பண்ணும்போது எப்படி மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஆட் செட்ஸ் யூஸ் பண்ணி அதை ரிசல்ட்ஸ் பெஸ்ட்டாக கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு வீடியோவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் இந்த இடத்துல செக் அவுட் பண்ணி பார்க்கலாம்.